ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம அக்டோபர் மந்தோடைய டிஃபென்ஸ் மற்றும் ஒரு சில டாப்பிக்கோடைய முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 2026 வரக்கூடிய எந்த எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரியாக படிச்சே ஆகணும். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ்லேருந்து டிஃபென்ஸ் எக்ஸைஸ் சம்மந்தமாகவும் இந்தியாவுடைய ஆர்மியில் புதுசாக சேர்க்கப்பட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட் பற்றியும் அதேமாதிரி டிஃபென்ஸ் நம்ம நேவியோடைய கப்பல்கள் பற்றியும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான டாபிக் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோன்கான் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் கோன்கான் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. இந்த கோன்கான் அப்படிங்கிற இராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையில நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியாவிற்கும். ஸோ இந்த கோன்கான் அப்படிங்கிற இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் மெயினாக, ஸோ இதில் இந்தியாவும் யூகே, இதில் இந்தியாவும் இங்கிலாண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கோன்கான் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடத்துகிறாங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டில். இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படிங்கிறது என்ன, மும்பை, குஜராத்தில் இருக்கலையே, அதாவது இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டு. ஸோ இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரை என்ன எக்ஸசைஸ் கோன்கான் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதில் இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் பங்கேற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துடைய HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிற இந்த கப்பலும் பங்கேற்றிருக்கு. இதில் நார்வே, ஜப்பான் அப்படிங்கிற இந்த இரண்டு நாடுகளும் நட்பு ரீதியாக இந்த இதில் பங்கேற்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பைன்டு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் ட்ரில், இதில் ஃபஸ்ட்டு கம்பைன்டு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் ட்ரில் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரில்லும் நடந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக இந்த எக்ஸசைஸ் பற்றி கேட்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, எந்தெந்த எக்ஸசைஸ் யாருக்கும் இடையில அப்படிங்கிறதான் கேட்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அது எந்த இடத்துல நடந்துச்சு, அதில் இந்தியா சார்பாக எந்த கப்பல் பங்கேற்றுச்சு, இல்லை இந்தியாவுடைய ஆர்மிலேருந்து எந்த ரெஜிமெண்ட் பங்கேற்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸசைஸ் கோன்கான் 2025 அப்படிங்கிறது இந்தியாவும் யூகேவும், இது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இந்தியா சார்பாக விக்ராந்த் அப்படிங்கிற கப்பல், அதே மாதிரி யூகே சார்பாக பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படிங்கிற கப்பல் பங்கேற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து 10th நாட் போல்ட்ரெக்ஸ். ஸோ 10th நாட் போல்ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. 10th நாட் போல்ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டட் பை இந்தியன் கோஸ்ட் கார்டு. நம்ம இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு, கடலோர காவல்படை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய கடலோர காவல்படை நடத்தின ஒரு முக்கியமான எக்ஸசைஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா 10th நாட் போல்ட்ரெக்ஸ். 10th நாட் போல்ட்ரெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய கடலோர காவல்படை நடத்தின எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதில் 40 ஃபாரின் கண்ட்ரிஸ், இதில் மொத்தம் 40 ஃபாரின் கண்ட்ரிஸ் நடந்த அப்சர்வராகவும், அதே மாதிரி ஒரு 30 கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நாட் போல்ட்ரெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸோடைய முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மேரைன் ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ் என்ன, இப்போ கடலில் பெரிய பெரிய டேங்கர், பெரிய பெரிய கப்பல்கள்லாம், அந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் போகும்போது எண்ணெய் கசிவு ஏற்படுது இல்லையா. இப்போ ஆயில் டேங்கர் கடலில் கவுந்துருச்சு அப்படின்னா அதனால ஆயில் ஸ்பில் ஏற்படும். இதனால நிறைய விலங்குகள் எல்லாமே உயிரிழக்குது இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்கு பேர் தான் என்ன, மெரைன் ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பொல்யூஷன் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி நாட் போல்ட்ரெக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்கு, சென்னை கோஸ்ட்டில், சென்னை கடற்கரையில் நம்ம இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு நடத்திருக்கோம். இதில் மொத்தம் ஒரு 32 நாடுகள், மொத்தம் ஒரு 32 நாடுகள் இதில் பங்கேற்றிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஆஸ்ட்ரா ஹிந்த். எக்ஸசைஸ் பேர் என்ன, ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற இந்த ஒரு இராணுவ பயிற்சி. இதை பேரை பார்த்தாலே புரியும். ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியா. ஸோ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு இராணுவ பயிற்சிக்கு பேர் தான் ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இது பெர்த்தில், ஆஸ்திரேலியாவில் பெர்த் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா. ஸோ ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் தான் ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. இதில் இந்தியா சார்பாக யார் பங்கேற்றிருக்கா, இந்தியா சார்பாக கோர்கா ரைஃபிள் அப்படிங்கிற இந்த ஒரு நம்ம ஆர்மியோடைய இராணுவ படையார். கோர்கா ரைஃபிள் அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்மியோடைய இராணுவ படை என்ன பண்ணுறாங்க, இந்த ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற எக்ஸசைஸில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது 4வது எடிஷன் 2025 அப்படிங்கிறது 4வது எடிஷன் எங்கே நடந்திருக்கு, இது ஆஸ்திரேலியாவில் பெர்த் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இதில் அர்பன் வார்ஃபேர் பற்றியும் இன்டர் ஆப்பரேட்டபிலிட்டி, இதில் அர்பன் வார்ஃபேர் இன்டர் ஆப்பரேட்டபிலிட்டி பற்றி இந்த எக்ஸசைஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து முதல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு கடற்படை பயிற்சி. இந்தியாவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து முதல்ல ஒரு கடற்படை பயிற்சி நடத்த போகிறாங்க. இந்த நேவல்
எக்ஸசைஸ் எங்கே நடைபெறுது அப்படின்னா இது பூஷன் நாவல் பேஸ், இது பூஷன் நாவல் பேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல. ஓகேங்களா, இது வந்து எங்கே நடக்குது, இது பூஷன் நாவல் பேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இது வந்து நடக்குது. ஸோ இதை பொறுத்தவரை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் பைலேட்டரல், இதுவரை இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும், இதுவரை இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில எந்த விதமான எக்ஸசைஸுமே நடந்ததில்லை. ஸோ முதலாக இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து நடைபெறுது. இதில் இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷயாத்ரி, இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷயாத்ரி அப்படிங்கிற கப்பலும், சவுத் கொரியா சார்பாக கியோங்காம் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பலும் வந்து பங்கேற்றிருக்கு. ஸோ இதுவரை இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் எந்த விதமான மேரிடைம் ரிலேஷனுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போது முதல் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இல்லை ஒரு மேரிடைம் ரிலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ அடுத்து சமுத்திர சக்தி 2025, என்னது சமுத்திர சக்தி 2025 அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விசாகப்பட்டினம், இந்தியாவில் விசாகப்பட்டினம் கடற்கரையில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் யார் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சமுத்திர சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு நேவல் எக்ஸசைஸ், இந்த ஒரு கடற்படை பயிற்சியை இந்தியாவுடைய கடற்படையும் இந்தோனேஷியாவுடைய கடற்படையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இது எங்கே, விசாகப்பட்டினத்து. இது வந்து 5th எடிஷன். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் டொமைன் அவேர்னஸ், ஆன்டி சப்மரைன், இந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய சமுத்திர சக்தி அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு, இது வந்து விசாகப்பட்டினத்தில் சமுத்திர சக்தி அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து ஜெய்மேக்ஸ் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து, ஸோ இந்தியாவுடைய நேவியும் ஜப்பானுடைய நேவியும் சேர்ந்து ஜெய்மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பங்கேற்றிருந்திருக்காங்க. இது வந்து அக்டோபர் 16-17 இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜப்பானில் யோகோஷுகா அப்படிங்கிற இடத்துல என்ன எக்ஸசைஸ் நடந்திருக்கு, இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஜெய்மேக்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் யார் இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் ஷயாத்ரி, அதே மாதிரி ஜப்பானுடைய நேவல் அண்ட் ஏர் யூனிட்டும் சேர்ந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் டாக்டிக்கல் கோஆர்டினேஷன், ரீஜனல் செக்யூரிட்டி, அதை பற்றி டாக்டிக்கல் கோஆர்டினேஷன் பத்தி, ரீஜனல் செக்யூரிட்டி பற்றி இந்த ஒரு எக்ஸசைஸில் டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஓசன் ஸ்கை 2025, அடுத்துன்னா ஓசன் ஸ்கை 2025 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். இந்த ஓசன் ஸ்கை 2025 பொறுத்தவரை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் ஏர் காம்பேட் எக்ஸசைஸ். இது வந்து நிறைய நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் ஏர் காம்பேட் எக்ஸசைஸ். எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கேனரி ஐலாண்ட். ஸ்பெயினில் கேனரி ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. இந்த கேனரி ஐலாண்ட் அப்படிங்கிற தீவில் தான் என்ன எக்ஸசைஸ் நடந்திருக்கு, ஓஷன் ஸ்கை 2025, ஓஷன் ஸ்கை 2025 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதை பொறுத்தவரை இதில் நிறைய நாடுகளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பங்கேற்றுட்டாங்க. இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸுமே இதில் போய் பங்கேற்றுருக்காங்க. இதை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணா அப்படின்னா இது வந்து ஸ்பெயினோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஓசன் ஸ்கை அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபஸ்ட்டு நாட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நாட்டோ அப்படிங்கிறதுனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் தான் நாட்டோ. ஸோ இதில் முதல் முறையாக நாட்டோ அல்லாத நாடாக இந்தியா தான் முதல் முறையாக இந்த ஓசன் ஸ்கை எக்ஸசைஸ் ஓசன் ஸ்கை அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸில் பங்கேற்றுருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து த்ரிஷூல் 2025 இந்தியாவில் குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் ஒரு 10 நாள் இந்தியாவுடைய முப்படைகளும் சேர்ந்து, இந்தியாவுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸசைஸ் த்ரிஷூல் அப்படிங்கிற இந்த முப்படைக்கான ஒரு பயிற்சியை குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவுடைய முக்கியமான இந்தியாவுடைய 20,000க்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸு, ரஃபேல் ஜெட்டு, SU-30, T-90 டேங்க்கு, அதே மாதிரி நேவியோடைய மிகப்பெரிய ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்தியாவுக்கு ஏதாச்சும் போர் வருது அப்படின்னா அப்போது எப்படி வந்து இந்த 3ஐயும் ஒன்று கூட்டுறது, எப்படி தயாரில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தானே எக்ஸசைஸ் த்ரிஷூல். பேர் என்ன, எக்ஸசைஸ் த்ரிஷூல் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து ட்ரோன் கவச் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். ட்ரோன் கவச் எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன, எக்ஸசைஸ் ட்ரோன் கவச் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். இது வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் எங்கே நடந்திருக்கு, அருணாச்சல் பிரதேசத்தில் ட்ரோன் கவச் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்கு, அருணாச்சல் பிரதேசத்தில் ட்ரோன் கவச் வந்து நடந்திருக்கு. இது எப்போனா செப்டம்பர் 25 செப்டம்பர் 28 நடந்திருக்கு. இதை ஸ்பியர் காப் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹை மவுண்டெயினில் எப்படி ட்ரோன் எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து நம்ம ட்ரோன்னா என்னென்ன விஷயத்துக்காகலாம் ரொம்ப அதிகமான உயரமுள்ள மவுண்டெயினில் என்னென்ன விஷயங்களுக்காகலாம் ட்ரோனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் கவச் 2025 ட்ரோன் கவச் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸோடைய சில முக்கியமான விஷயங்கள், டிஃபென்ஸில் என்னென்ன முக்கியமான ராணுவ தளவாடங்கள் வாங்கியிருக்காங்க, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு QRSAM சிஸ்டம் ஃபார் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா QRSAM சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சிஸ்டத்தை கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு, நம்மளுடைய இந்தியன் ஆர்மி 30,000 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, 3 ரெஜிமெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், என்னது QRSAM அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன, குயிக் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். QRSAMக்கான விரிவாக்கம் என்ன, குயிக் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான் QRSAM அப்படிங்கிறது. ஸோ இப்போது இந்தியன் ஆர்மிக்கு QRSAM வாங்குறதுக்காக 30 கோடி ரூபாய்க்கு டெண்டர் வந்துட்டுருக்காங்க. இந்த QRSAM என்ன பண்ணும் அப்படின்னா கேன் டிடெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் ஏர்கிராஃப்ட், எதிரிகளுடைய ஏர்கிராஃப்ட் இந்தியாவுடைய எல்லைக்குள்ள வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணும் ஏர்கிராஃப்டை. அதே மாதிரி எதிரிகளுடைய ட்ரோன்ஸ், எதிரிகளுடைய ஆளில்லா விமானம் வந்துச்சுன்னா அதையும் டெஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி எதிரிகளுடைய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, எதிரிகளுடைய மிசைல்ஸ் எதுவும் வருது அப்படின்னா அதையும் டெஸ்ட்ராய் பண்ணும். இதோடைய லிமிட் எவ்வளோ அப்படின்னா 30 கிலோமீட்டர். ஸோ 30 கிலோமீட்டருக்குள்ளே இது இருக்க இடத்துல 30 கிலோமீட்டருக்குள்ள எதிரினுடைய எந்த கப்பல் வந்தாலும், எந்த ஏர்கிராஃப்ட் வந்தாலும் சரி, ட்ரோன் வந்தாலும் சரி, மிசைல் வந்தாலும் சரி, அதை அட்டாக் பண்ணி தாக்கக்கூடியதுக்கு பேர் தானே குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர். கீழேருந்து மேலே போய் தாக்கக்கூடியதான் சர்ஃபேஸ் டு ஏர் இது. ஸோ இது யார் டிசைன் பண்ணுறா, இதை பொறுத்தவரை டிசைன் டு ஹைலி மொபைல் 888 வெஹிக்கல். ஸோ இந்த ஆர்மிக்குன்னு ஒரு ட்ரக்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு ட்ரக்கு, அந்த ட்ரக்கில் வச்சு கூட லான்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன மிசைல் தான் என்ன அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற இது. ஓகேவா. அடுத்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் அசம்பிளிஸ். இதுக்கு முன்னாடி வர இந்தியாவில் டிஃபென்ஸ்க்கான ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே யார் தான் உருவாக்குவாங்கன்னா HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான் உருவாக்குவாங்க. இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் தான் யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பும் ஏர்பஸும் சேர்ந்து, ஓகேங்களா, டாடா குரூப்பும் ஏர்பஸும் சேர்ந்து செட்டப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹெலிகாப்டர் அசம்பிளி. இந்தியாவுடைய இந்த ஹெலிகாப்டர்லாம் அசம்பிளி பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு தனியார் அமைப்பை யார் உருவாக்கியிருக்கா, டாட்டாவும் ஏர்பஸும் சேர்ந்து. யார் டாட்டாவும் ஏர்பஸும் சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வில் அசம்பிள் த ஏர்பஸ் H125 அப்படிங்கிற இந்த ஒரு ஹெலிகாப்டரை. ஆக்சுவலாக இதுக்கான டெக்னாலஜி காம்பவுண்ட் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கி இதை அசம்பிள் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. இதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் உருவாக்கலை. ஓகேங்களா. ஸோ H125 அப்படிங்கிற இந்த ஒரு ஹெலிகாப்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ பூஸ்ட் இந்தியாஸ் ஏரோஸ்பேஸ்னால இந்தியாவுடைய ஏரோஸ்பேஸ் தான் நம்மளுடைய இண்டிஜினைசேஷனில் இது ஒரு முக்கியமான பங்காற்றும். அடுத்து ஜாக்ஸா H3 ராக்கெட் அண்டு HTV-X1 கார்கோ மிஷன். ஸோ ஜாக்ஸா H3 ராக்கெட், அதுக்கப்புறம் கார்கோ மிஷன். இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்தியாவில் ISR இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜாக்ஸா. ஸோ இந்தியாவில் ISR இருக்க மாதிரி ஜப்பான்லேயும் ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குது, அதுக்கு பேர் தான் என்ன ஜாக்ஸா அப்படிங்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா H3 அப்படிங்கிற ராக்கெட்டை யூஸ் பண்ணி HTV-X1 அப்படிங்கிற ஒரு கார்கோ ஷிப். ஸோ கார்கோ ஷிப் அப்படிங்கிறதுனா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ், சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் நிறையா விண்வெளி வீரர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு வேறு மெடிசின் இதெல்லாம் தேவை அப்படின்னா அதை அனுப்பிச்சுடுற ஒரு மிஷன் தான் என்ன HTV-X1 அப்படிங்கிற இந்த ஒரு கார்கோ ஷிப்பு. ஸோ இப்போது இந்த கார்கோ ஷிப் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. எதுக்காக, ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஜப்பானுடைய ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு தேவையான தண்ணி, உணவு, வேறு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அதெல்லாமே கொண்டு போகிறதுக்காக இந்த ஒரு H3 ராக்கெட் யூஸ் பண்ணி HTV-X1 அப்படிங்கிற மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் நியூ அண்டார்டிக் ஸ்டேஷன் மைத்ரி-2. ஆர்டிக் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது ரெண்டுலேயுமே வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இது ரெண்டுமே பனினால் முழுக்க சூழ்ந்துருக்கிறதுனால இங்கே நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அண்டார்டிக் பகுதி ரிசர்ச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் கனிம வளங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியோ பூமி எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக நிறைய நாடுகள் ஆர்டிக்லையும் அண்டார்டிக்லையும் ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போது இந்தியா மைத்ரி-2 அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன், பேர் என்ன மைத்ரி-2. ஸோ மைத்ரி-2 அப்படிங்கிற இந்த ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய 4வது அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன், இந்தியாவுடைய 4th அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு பேர் என்ன மைத்ரி. ஸோ மைத்ரி அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய 4th அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷனோட பேர். ஸோ 4th அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன் மைத்ரி எங்கே திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அண்டார்டிகாவில் திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மைத்ரி அப்படிங்கிற ஓல்டு ஸ்டேஷன் இருந்துச்சு. பட் இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா
செயல் இருந்து போச்சு, கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டனால புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. இது எப்போ இருந்து ஆப்ரேட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2029 இருந்து, எப்போ 2029 இருந்து மைத்ரி அப்படிங்கிற புது ஸ்டேஷன் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரக் பேட்ரி ஸ்டேஷன். ஸோ எலக்ட்ரிக் ட்ரக்குக்கான பேட்ரி ஸ்டேஷன். இப்போது நம்ம வந்து அதிகமாக 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து 3 வீலர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ ட்ரக்கும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இது பண்ணுறாங்க. இப்போது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரக் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன். பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக எலக்ட்ரிக் பைக்கில் நம்ம வந்து சார்ஜ் போடுறோம் இல்லையா. ஒன்று நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், அந்த பைக் நிப்பாட்டி சார்ஜ் போடுவோம், இல்லைனா பேட்டரியை மட்டும் தனியாக எடுத்து சார்ஜ் போடலாம். ஸோ இப்போது நம்ம அந்த ஒரு பேட்டரி சார்ஜ் ஏறுறதுக்கு இப்போ கரண்ட்டில் லாரிக்கெலாம் பேட்டரி ட்ரக்குக்கெலாம் சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வர அந்த லாரி ஒரு மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த டைம் வர அந்த லாரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சோம்னா அது வந்து வேஸ்ட் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாரிக்கு வந்து பேட்டரியை ஸ்வாப் பண்ணுற மாதிரி. இப்போ லாரியில் ஒரு லாரி போகுது, அந்த லாரிக்கு சார்ஜ் இறங்கிச்சு அப்படின்னா அந்த லாரியில் பேட்டரியை மட்டும் கழட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் போட்டு வைப்பாங்க. அதுக்கு பதில் வேறு பேட்டரி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், பேட்டரி வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன். இப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷனை டெல்லியில் எங்கே, ஸோ டெல்லியில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷனை கொண்டு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா டு ரீச் த இந்தியாஸ் மேசிவ் ஃபியூவல் இம்போர்ட் பில். இப்போ நம்ம அதிகமாக பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபாரின் கண்ட்ரியில் தான் பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய இந்த பெட்ரோல் இம்போர்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் ஃபியூல் மூலியமாக கொண்டு வர்றாங்க. இது எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெல்லி இன்டர்நேஷனல் கார்கோ டெர்மினல். டெல்லி இன்டர்நேஷனல் கார்கோ டெர்மினலில் இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டியை கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நாசா வந்து IMPA மிஷன். ஸோ நாசா என்ன பண்ணுறாங்க, IMPA மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாசாவுடைய IMPA மிஷன் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளதுன்னா, இது வந்து சன்னோடைய மேக்னெட்டிக் பபுள். ஸோ சன்னோடைய ஹீலியோஸ்பியர் இருக்கு இல்லையா, சன்னோடைய ஹீலியோஸ்பியரில் என்னென்ன மாதிரியான வெதர் கண்டிஷன்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சன் மேக்னெட்டிக் பபுள். ஸோ சன் மேக்னெட்டிக் பவுலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாசா வந்து ஒரு முக்கியமான சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டுக்கு பேர் தான் என்ன, IMAP மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன். இதை எதை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கான் 9, ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஃபால்கான் 9 ராக்கெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த IMAP மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ will help protect satellite and astronauts from the harmful cosmic ray. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து காஸ்மிக் ரேலேருந்து, இது வந்து ஆஸ்ட்ரோனட்ஸை காஸ்மிக் ரேலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை ரிசர்ச் பண்ணுற மூலிமா. நெக்ஸ்ட்டு கூகுள் அவங்களுடைய ஏஐக்கான டேட்டா சென்டர். ஸோ ஏஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டே வந்து டேட்டா தான். ஏஐடைய ஃபியூலே வந்து ஃபுட்டு ஃபியூல் எல்லாமே வந்து டேட்டா தான். ஸோ அதனால் ஏஐக்கு அதிகமான டேட்டாஸ் எல்லாம் தேவைப்படும். இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேட்டா சென்டர், ஓகேங்களா, ஏஐ டேட்டா சென்டர் கொண்டுறாங்க. இது எங்கே, ஆந்திர பிரதேசத்தில். ஸோ கூகுள் வந்து கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் கூகுள் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினத்தில் கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர், எவ்வளோ 15 பில்லியன் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விசாகப்பட்டினத்தில் ஒரு ஏஐக்கான சென்டர் வந்து டேட்டா சென்டர் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மூலியமாக கிட்டத்தட்ட 1.88 லட்சம் ஜாப்ஸ் 2025-2030 வரை 1.88 லேக் ஜாப்ஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய டிஜிட்டல் இந்தியா ஏஐ மிஷன் பாரத்துடைய ஒரு பகுதி தான். என்ன அப்படின்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டிபயோட்டிக் நாஃபித்ரோமைசின். ஸோ நாஃபித்ரோமைசின் அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போ நம்ம சளி காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துவோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரியோடைய ஆன்டிபயோட்டிக்ஸாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது இந்தியாவில் முதல்ல இந்தியாவிலே வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அது ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் என்ன அப்படிங்கிறதான் வந்து இது. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் என்ன அப்படின்னா நாஃப்த்ரோமைசின். நாஃப்த்ரோமைசின் அப்படிங்கிற இந்தியாவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் நாத்ரோமைசின் அப்படிங்கிறத இண்டிஜினியஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இது வந்து இட் இஸ் அன் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கம்யூனிட்டி அக்யூட் நிமோனியா. இது வந்து நிமோனியா இருக்கு இல்லையா, ஸோ நிமோனியாக்கு அகேன்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் இந்த நாஃப்த்ரோமைசின் அப்படிங்கிற இந்த ஒரு இது. ஸோ இது வந்து இந்தியாவுடைய இந்த ஃபார்மாசூட்டிக்கல் செக்டரில் ஒரு மிகப்பெரிய இனோவேஷனாக இது வந்து பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம இதுவரை இந்த நிமோனியாவுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸில் வெளிநாடுகளில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸை நாஃப்த்ரோமைசின் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு
CMS-03. ஸோ இந்தியாவுடைய ஒரு ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட், இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டோட பேர் தான் என்ன அப்படின்னா CMS-03. எனது CMS-03 அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட். இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? நம்மளுடைய ISRO நவம்பர் 2, 2025 நவம்பர் 2025 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு ஹெவியஸ்ட் சேட்டலைட்டான 4400 கிலோகிராம். ஸோ நார்மலாக நம்ம லான்ச் பண்ணுற சேட்டலைட் எல்லாமே 2500, 3000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்தியாவை அனுப்பின கம்யூனிகேஷன் சேட்டலைட்லேயே வந்து ரொம்ப ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் என்ன அப்படின்னா இந்த CMS-03 அப்படிங்கிறது. இதோடைய எடை எவ்வளோ? 4400 கிலோகிராம். எவ்வளோ? 4400 கிலோகிராம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ராக்கெட்லனா LVM-3 M5 ராக்கெட். என்னது? LVM-3 M5 அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட்டில் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய நேவி இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவுடைய கடற்படை, இந்த கடற்படையுடைய கம்யூனிகேஷனுக்காக, நம்ம நேவியோடைய கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இதுக்கு பேர் தானே நேவியோடைய இதுக்காக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ராக்கெட்டுக்கு பேர் தானே LVM-3 M5னால இந்த CMS-03 வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம நேவியோடைய கனெக்டிவிட்டி, நேவியோடைய கம்யூனிகேஷனுக்காக இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு INS இக்ஷாக் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வே வெசல் அப்படிங்கிறது ஆழ்கடலில் போயிட்டு அங்கே என்ன மாதிரியான சர்ஃபேஷனாக இருக்குது அப்படிங்கிறத சர்வே எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு சர்வே வெசல் தான் என்ன அப்படின்னா இந்த INS இக்ஷாக் அப்படிங்கிறது. ஸோ புதுசாக நம்ம இந்தியாவுடைய நேவிக்கு INS இக்ஷாக் அப்படிங்கிற இதை வந்து இது பண்ணுறாங்க. இது என்ன பண்ணும்? இது வந்து ஓஷன் ஃப்ளோர் வந்து மேப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலில் நேவிகேஷன் பண்ணுற ரூட் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு கப்பல் தான் என்ன INS இக்ஷாக் அப்படிங்கிற இது. ஸோ இட் கேன் பி யூஸ்டு ஃபார் டிசாஸ்டர், இது டிசாஸ்டர் ரிலீஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஷிப் டூரிங் எமர்ஜென்சியாகவும் இது வந்து பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சர்வே வெசல். இது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சர்வே வெசல். இதில் உமன் ஆஃபீஸர், நம்ம இந்தியன் நேவியோடைய உமன் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் வந்த ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா இந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு HAL-2 மேக் ரஷ்யா பேசஞ்சர் ஜெட். ஸோ HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் UAC. ஸோ ரஷ்யாவுடைய UAC யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி பேர் என்ன? UAC யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. இவங்களுடைய SJ-100 அப்படிங்கிற ஒரு ஜெட் பேர் என்ன? SJ-100 அப்படிங்கிற ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனுடைய ஒரு மிகப்பெரிய பேசஞ்சர் ஏர்கிராஃப்டை யார் வந்து உருவாக்க போகிறா அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறா அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ரஷ்யாட்டிருந்து முழுக்க டெக்னாலஜி எல்லாமே வாங்கி இந்தியாவிலேயே யார் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து பண்ண போகிறாங்க. திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் இன் இந்தியா சின்ஸ் 1980s. 1980 இந்தியாவில் இருக்கணும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் வந்து இதாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இட்ஸ் ஷார்ட் ஹோல் ஜெட் கேப்பபிள் ஆஃப் கேரிங் 100 பேசஞ்சர், 100 பேசஞ்சர் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உடைய. அதுக்கு பேர் என்ன? SJ-100 அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிஜினியஸ் டாக் பிரீட் ஃபார் BSF. நம்ம இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சில முக்கியமான நாட்டு நாய் இனங்களை கொண்டு வர போகிறாங்க. இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் நாட்டு நாய் இனங்கள் இப்போ இதுவரை நம்ம ஃபாரின் டாக் பிரீட்ஸ் தான் நம்ம வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது முதல் முறையாக 2 இந்தியாவுடைய நாட்டு நாய் இனங்கள், ஒரு நாய் இனங்களோட பேர் என்னன்னா முந்தோல். ஸோ முந்தோல் அப்படிங்கிற ஒரு நாய் இனமும் ராம்பூர் ஹுன். ஸோ முதோல் ஹுன், ராம்பூர் ஹுன். இந்த முதோல் ஹுன், ராம்பூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இது வந்து நம்ம கர்நாடகா பக்கத்தில் இருக்குது. முதோல் அப்படிங்கிறது UP சைடு இருக்கக்கூடிய நாய் வெரைட்டி. ஸோ முதோல் ஹுன், ராம்பூல் ஹுன் அப்படிங்கிற இந்த நாய் வெரைட்டியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்டரை பாதுகாக்கிறதுக்காக டியூட்டியில் வந்து போட போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாய்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதோடைய மோப்ப சக்தி, ஸ்டாமினா எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், எதிரிகள் வந்து இந்த பார்டர் வழியாக ஏதாச்சும் விஷயங்கள் கடத்துறாங்க அப்படின்னா அது ஈஸியாக இந்த நாய் இனங்கள் வந்து கண்டுபிடிச்சிடும். அதனால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் முதோல், ராம்பூர் அப்படிங்கிற இந்த 2 புதிய நாய் இனங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ்த்ரா மார்க் 2 ஏர் மிசைல். ஆஸ்த்ரா மார்க் 2 ஏர் மிசைல் அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்த்ரா மார்க் 2 அப்படிங்கிற இந்த ஒரு மிசைலை அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதோட ரேஞ்ச், இந்த மிசைல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 100 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இப்போது இதோடைய ரேஞ்சை 200 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ கரண்ட்டில் இந்த ஆஸ்த்ரா மார்க் 2 அப்படிங்கிறது 100 தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதோடைய இந்த ரேஞ்சை
200 கிலோமீட்டராக இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது என்ன அப்படின்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், இந்த ரேடாரோடைய கண்ணிலே படாமல் போகக்கூடிய ஒரு ஏவுகணைக்கு பேர் தான் என்னென்னா இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம Su-30 தேஜஸ் இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆஸ்த்ரா அப்படிங்கிற மிசைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்எஸ் ஆண்ட்ரூத். ஐஎன்எஸ் ஆண்ட்ரூத் அப்படிங்கிறது ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் ஷாலோ கிராஃப்ட், ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். என்னது ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இது எதிரிகளுடைய நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே வந்து திரும்பி அட்டாக் பண்ணக்கூடிய, எதிரிகளுடைய நீர்மூழ்கி கப்பலை திருப்பி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கப்பலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஆண்ட்ரோத் அப்படிங்கிற இந்த ஆன்டி சப்மரைன் வேர்ஃபேர் ஷாலோ கிராஃப்ட் அப்படிங்கிறது. இதை யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா GRSC, ஸோ கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட பாகத்தில் 80% யார் எங்கே உருவாக்கப்பட்டது, இந்தியாவுடைய கண்டென்ட் தான் வந்து 80% பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எதிரிகளுடைய இந்தியாவுடைய எல்லை பகுதியில் எதிரிகளுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்துச்சு அப்படின்னா அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கப்பலுக்கு பேர் தானே ஐஎன்எஸ் ஆண்ட்ரூத். எனது ஐஎன்எஸ் ஆண்ட்ரூத் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல். ஓகேவா, ஸோ அடுத்து DRDO வந்து தாவ்னி அப்படிங்கிற இந்த ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு பேர் என்ன தவ்னி அப்படிங்கிற இந்த ஒரு மிசைல் வந்து இது பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு Mark 5 ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு பேர் தான் என்ன இந்த தாவ்னி அப்படிங்கிறது. ஆப்ரேட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் 6000 to 1000 கிலோமீட்டர், 6000 10,000 கிலோமீட்டர், 6000 to 10,000 கிலோமீட்டர் வரை போகக்கூடிய ஒரு மிசைலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அந்த தாவ்னி அப்படிங்கிற இந்த மிசைல். ஸோ இப்போது இதை என்ன யார் பண்ணுறா, DRDO இதை வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு IGS அக்ஷர், இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப். IGS அக்ஷர் அப்படிங்கிறது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப். அக்ஷர் அப்படிங்கிற இந்த ஒரு ஷிப்பை புதுச்சேரியில் காரைக்கால் என்ன பண்ணுறாங்க, ICGS அக்ஷர் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பலை ஷிப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் பேட்ரோல் மிஷன். நம்ம இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு இருக்காங்க, இந்த இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டுடைய ரோந்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பல் தான் என்ன அப்படின்னா ICGS அக்ஷர் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல். இதை யார் பில்டு பண்ணியிருக்கா, இதை வந்து கோவா ஷிப்யார்ட் தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க பொருட்களில் ஒரு 60% பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிஜியன்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம டிஃபென்ஸ் சம்மந்தமான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே டிஃபென்ஸ் சம்மந்தமான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் இதில் நம்ம பார்த்த முக்கியமான எக்ஸசைஸு, தென் இந்தியாவுடைய நேவிலையும் சரி கோஸ்ட் கார்ட்லேயும் சரி நிறைய புது விஷயங்களை சேர்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இதிலேருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.